ஓகே. ஹாய் கைஸ். லாஸ்ட்டா போட்ட வீடியோல கொஞ்சம் சொதப்பல் அடிக்குது. அதனால நானும் ஸ்டடி பண்ற வீடியோனால நான் சில இடத்துல சொன்ன பிழை அழியுது. கொஞ்சம் சொதப்பல் அழியுது. பிழைன்னு இல்ல பெருசா. சொதப்பல் அழியுது. அது இல்லாம கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுறேன் கோட. இனிமேல் நான் கடைசி நாங்க எழுதின ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போட்டு பார்க்கல லாஸ்ட் வீடியோல. அப்போ இந்த வீடியோல எப்படி ஒரு லெட்டர் ஒன்று போட்டு பார்க்குற வரைக்கும் ஓகே. அப்போ நேற்று எந்த செஞ்சோம் லாஸ்ட் வீடியோவில் ஒன்றாவது டென்சர்ஃப்ளோ லோட் பண்ணோம். அதுக்கு அடுத்த டேட்டா செட் எடுத்தோம். இதில் வந்து எக்ஸ்ன்றதுல தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா இதுகிட்ட இந்த டேட்டா செட் ஒரு இமேஜ் எடுத்தா அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னா இந்த இமேஜ் நேவங்களே இந்த இமேஜ் சொன்னா இந்த இமேஜ்ல இப்படி இப்படி பிக்சல்ஸ் இப்படி பிக்சல்ஸ் சரியா. இப்போ இந்த பிக்சல்ஸ் வந்து 2 டைமென்ஷன் நிறைய இப்படி தானே இது இப்படி பார்த்தோம். இப்படி பார்த்தா ஓகே நான் மறைக்கிறேன் நினைக்கிறேன். இப்படி தான் பிக்சல் இப்படி பாக்ஸ் தான் இந்த தான் பிக்சல்ஸ் சரியா. இப்படி பாக்ஸ் ஆகிக்கும் பிக்சல்ஸ். இப்போ இது என்ன செஞ்சு வச்சுருக்கேன் இந்த டேட்டா செட் இந்த எம்னிஸ்ன்றது ஓகே. இந்த பிக்சல்னா ஓகே இங்கனக்குள்ள பிக்சல் ஒரு கலர் மாற்றுங்க. இந்த பிக்சல் இங்கனக்கும் ஓகே இங்கனக்கு பிக்சல் கேட்குது இங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இங்கனக்கெல்லாம் பிக்சல்ஸ் இந்த வேல்யூஸ் இருந்தா அது இந்த நம்பர் அடுத்து இது இந்த நம்பர்னு நம்பர். அதுக்கு அடுத்து இப்போ இன்னொரு 6 இப்படி 6 வச்சா ஓகே இங்கனக்கெல்லாம் பிக்சல்ஸ் இருந்தா இது 6 இப்படி பிக்சல்ஸ் இந்த ஆர்டருக்கு இப்படி இருந்தேன்னா 6 இப்படின்றது தான் அதில் வந்து அதை வந்து என்ன செஞ்சிடன்னு சொன்னால் இந்த 2 டைமென்ஷன் அரே வந்து டேட்டா செட்டாக வந்து தந்து வச்சிரு. அதுதான் எம்னிஸ் டேட்டா செட் ஓகே. இப்போ நாங்கள் ஒரு ஃபோட்டோ போடணும் என்ன செய்யணும்னா ஒன்றாவது நாங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிக்சல் அரேக்கா மாற்றி அந்த அரேல தீதுன்றதை படிக்கணும். ஓகே இப்போ இங்கே வந்து அப்போ இந்த எக்ஸ்ன்ற இதில் தான் இது ஒய்ன்றதுல லேபிள்ஸ் எல்லாம் இந்த டேட்டா செட்ஸில் இப்போ என்ன செஞ்சு இதில் நேற்று பார்த்தோம். இதை வந்து நான் வந்து எனக்கு இதாக்குறது பிக்சல்ஸை வந்து 2 டைமென்ஷன் 1 டைமென்ஷனுக்கு ஆக்குறது. அதுக்கடுத்து டென்ஸ் வந்து ஆக்டிவேட் 2வது லேயர். 3வது வந்து ட்ராப் அவுட் பண்ணுற 0.2 20% நியூரான்ஸ் இதாக்குற. அடுத்து டென்ஸ் 10 வந்து அவுட்புட் 10 லேயர்ஸ். இதில் வந்து இது வந்து நம்ம எறைய பார்த்தோம். இது வந்து லொஸ் எவ்வளோ இதுன்னு பார்க்கறது லொஸ் ஃபங்க்ஷன் இது இடம் அந்த அதை பார்த்தோம். அக்யூரசி ஆப்டிமைசர்ஸ் பார்த்தோம். ஓகே இது ட்ரைனிங்கில் வந்து இப்போ வந்து 10 ஆக்கிடும் இன்னும் கொஞ்சம் அக்யூரசி ரேட் கூட்டுறதுக்கு. அதுக்கடுத்து மாடல் இவாலுவேட் இதை பார்த்தோம். ஓகே ப்ராபபிலிட்டி வேற சாஃப்ட் மேக்ஸ் வரையும் பார்த்தோம். ஓகே இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் மாற்றிடுவேன். என்ன சொன்னால் நேற்று எத்த செஞ்சோம்னு சொன்னால் ப்ரெடிக்ஷன் நம்பர் ப்ரெடிக்ஷன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 இதை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஏரியாவில் வச்சுக்கிறோம். இதில் வந்து எது வந்திக்கிறன்றது அப்படி நாங்கள் பார்த்து தானே பார்த்தோம். ஓகே இதில் வந்து இது கூட இல்லை இதில் வந்து இந்த மீனக்கீரை இதுதான் கூட ப்ராபபிலிட்டி உள்ளது. ஸோ இதுதான் இதில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இப்போ அப்படி பார்க்காம நான் வந்ததை வந்து என்ன செஞ்சேன்னா நம்பையை யூஸ் பண்ணி கூட உள்ள ப்ரெடிக்ஷன் அது இதுன்றத எடுத்து அந்த ப்ரெடிக்ஷன் கிளாஸை பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்போ இப்போ இதில் பார்த்தா எங்களுக்கு த்ரூவாக பார்த்துக்கலாம் 72104 தான் இது. இப்போ நான் அந்த டேட்டா செட்டை பிரிண்ட் பண்ணி எடுத்தது இது. அப்போ இன்றைக்கு 72 நேற்று வந்து கிரே ஸ்கேல் வச்சுருந்தேன். இன்னைக்கு கிரே ஸ்கேலை தூக்கி விட்டேன். அதுதான் கலரில் வந்து வந்துக்குது. இது 72104 தீக்குது 72014 வந்துக்கு. ஸோ அடுத்து நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் நான் ஒரு இதில் இந்த 8ன்ற நம்பர் எடுத்து அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து நான் இதில் அப்லோட் பண்ணி இந்த காப்பி பாத்துன்றதை எடுத்து அந்த பாத்தை இங்கே போட்டு இது வந்து என்னன்னா பிலோன்றது வந்து இமேஜஸ் லோட் பண்ணுறதுக்கு பைத்தான்ல உள்ளது. அடுத்து இது வந்து நான் மேலே திரும்ப கீழே போட்டிடுறேன் பரவாயில்ல. அப்போ இதை வந்து கன்வெர்ட் டு எல் நான் வந்து கிரே ஸ்கேலுக்கு போட்டது தான் கன்வெர்ட் எல் இமேஜ் வந்து விசிபிள் ஆகிறதுக்கு இமேஜ்ன்றதை திரும்ப பிரிண்ட் பண்ணிடுறேன். அதுக்காக என்ன செஞ்சிடறேன்னா இந்த இமேஜை வந்து 28 by 28 தானே நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே மாடல் பண்ணிக்கிட்டு செஞ்சோம் எல்லாம்.
அப்போ இதே வந்து 28/28 இதுக்கு பிக்சல் சைஸுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து அந்த எங்களுக்கு எந்த வேணும், எரேஸில் வேணும், நம்பர்ஸை தான் வேணும். அப்போ இந்த இமேஜில் இந்த பிக்சல்ஸ் எரேக்காக மாற்றிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இதை வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி இமேஜ் ரீஷேப் பண்ணணும், அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி ரீஷேப் பண்ணிவிட்டு இது வந்து அந்த ரீஷேப் பண்ண இதை வந்து ப்ளாட் பண்ணி காட்டிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு மெத்தட் செஞ்சோம், டேட்டா செட் எடுத்து 255ஆல் டிவைட் பண்ணோம், 250 ஸ்கேல் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ஸ்கேலிங். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த ப்ராபபிலிட்டி மாடல் ப்ரெடிக்ஷன்றது தான் எங்களோட மாடல்ட பேர். அதில் வந்து இந்த இமேஜ் அரேன்றது தான் இந்த இமேஜ் அரே. ஓகே, அதான் இப்போ போட்டோம் ப்ரெடிக்ட் பண்ணிச்சு. அதுக்கு அடுத்தது ப்ரெடிக்ட் பண்ண கிளாஸை பிரிண்ட் பண்ணால் 08ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இன்னொன்று போட்டு பார்ப்போம். சில டைம்ஸில் மிஸ் ஆகுது, ஏன்னா அந்த ப்ரெடிக்ஷன் இது போதான்றதுனால நாங்கள் வேறு வழி வந்து போட்டு பார்ப்போம். ஓகே, 6 போட்டு பார்ப்போம். 6 மாதிரி 8 மாதிரி இருக்கு. ஓகே, மிஸ் சரி வராது. ஓகே, 6 மாதிரி இருக்கலாம். ஓகே, 6 மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, சொன்னால் இந்த இதில் டெம்பரரியாக தான் இருக்கும். அடுத்த கொஞ்சம் இல்லாமல் ஆகிடும். அப்லோட் கொடுத்தா அப்லோட் பாக்ஸ் வரும், உங்களுக்கு காட்டாதுன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் லிங்க் நான் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிவிட்டு காப்பி பாத் கொடுத்து ஓகே, இதுதான் நான் போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகே, URL பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, URL பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்கேல நான் போட்ட 6 வரும். ஓகே, வந்துக்குது. இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை மாற்றி அரேக்கு மாற்றி அந்த அரேயை வந்து ஷோ பண்ணுறேன். இப்படி ஆகுது. அதுக்கடுத்தது டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணிட்டு இப்போ ஷோ வந்து கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. இமேஜ் அரே ஷோ இப்படி தான் இருக்கு அரே. இப்போ இது வந்து என்னன்னா அரே ஃபார்மேட்டில் அந்த பிக்சல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஓகேயா, 6 வருதா வேற வருதா 5 வருது. I don't know why is this, because நான் நினைக்கிற மாதிரி கிளியர் போதா, இதனால தான் அப்படி ஆகுது. இது வந்து 8 பார்த்து திரும்ப போட்டு பார்ப்போம் 8 வருதா இல்லையா. சரி, இப்படித்தான் ஏ என்பது எக்யூரேட் ஆகிக்காது 100% நிச்சயமாக சொல்லுங்க. அது சரியா வருது. ஓகே, ஓகே, ஒரு 3 இயர்ஸ் செஞ்சு பார்ப்போம். 3 3 3 3 ஓகே, 3 எடுத்தாங்க. 3 கிட் எடுப்போம் ஸ்கிரீன்ஷாட். சரியா வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வில் சி அப்லோட் ஆகி கொண்டுள்ளது. Yeah, man. Yeah, this here. Okay. எனக்கு த்ரீயா வருமா பார்ப்போம். 7 வருமா தெரியா, பிகாஸ் இதில் 7 மாதிரி வந்து கிரியேட் பண்ணிட்டு
வந்தது. எஸ். ஓகே. வேக்காகுது. அது ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 6ல நான் நினைக்கிறேன். அந்த 6ல நான் போட்டு எழுதி போதா போல. இப்படித்தான் நாங்க எழுதுற ஒரு நம்பர போட்டு ப்ரெடிக்ட் ஆகுது சரியான்னு பார்க்குறேன். இதா லென்த் யூஸ்ன்னு கேட்டா, இதே வந்து ஒரு மில்லியன்ஸ் நம்பர்ஸ் இதுன்னு வைங்களேன். எங்களுக்கு வந்து ஹியூமனால கையால பார்த்து பார்த்து எல்லாத்தையும் மாத்த கஷ்டம். ஸோ அந்த டைம்ல இப்படி ஒரு மெஷின் லேர்னிங் இத போட்டா, மில்லியன் நம்பர்ஸையும் வந்து எங்களுக்கு அப்படியே சரியா எடுத்து தரும். சில வேளை பிழைகளை மிக்கும். அதுக்கு தான் அக்யூரேட்டா நாங்க செக் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்து தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான மாடியூல எடுத்துட்டு தான் அத செய்யணும். ஓகே. அதான் இந்த வீடியோ. நேத்து போட்ட வீடியோ அதில வந்து சில எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாரி இல்ல. இடையில விட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து நாங்க இதெல்லாம் சும்மா எங்களோட கண்ணால பார்த்துட்டு, இதான்னு சொல்லிட்டு விட்ட மாரி இருந்துச்சு. ஸோ, அதுக்கு அங்காடி இன்னும் கொஞ்சம் தேவை இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது தான் இது. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.